பாஸ் துர்கா. துர்கா இங்க வா. இல்ல கௌதம் சார். வா சொல்றேன்ல. யாருக்கு வெந்நீர் எடுத்துட்டு போற? கௌதம் சாருக்கு ஒத்தடம் கொடுக்க எடுத்துட்டு. Stupid of the idiot of the nonsense of the country brute. உன்னை என்ன பண்றேன் பாரு. ஆளினால் அழகுராஜா நான் ஒருத்தன் இங்க இருக்கும்போது என்ன கேட்காம நீ இந்த முடிவை எப்படி எடுக்கலாம்? இடுப்பு சுளுக்குக்கு வெந்நீர் ஊத்துனா சரி வராது. இல்லனா நான். டேய் பேசாத. போ போய் உலக்க எடுத்துறோ போ. உலக்கையா? I say go. உலக்க ட்ரீட்மெண்ட் தான் உடம்பு வலிய சரி பண்ணும். சீக்கிரமா எடுத்து வா. மாப்ள மாம்ஸ் என் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மாப்ள? பிரமாதம் மாமா. எதா இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் மாப்ள. அசத்திட்டீங்க மாமா. அப்பதான் ஊருக்குள்ள கெத்து காட்ட முடியும். அது தெரியும் மாமா, அது தெரியும், நல்லா தெரியும். என்ன தெரியும்னு சொல்றான், ஆட்டமும் சரியில்லையே. அந்த அல்லக்கைக்கு உலக்க ட்ரீட்மெண்ட் சூப்பரா இருக்கும். பாஸ் துர்கா உலக்க. மாப்ள அத வாங்க மாப்ள. ஓ உலக்க பலமா இருக்கு. இந்தாங்க மாமா. குடு. மாப்ள கௌதமுக்கு உலக்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துருவோம். சரி மாமா, கொஞ்சம் வெயிட்டா கொடுப்போம் மாமா. மாப்ள குடுக்கறதெல்லாம் நம்ம கை வந்த கலை. கொடுத்துருவான். சரிங்க மாமா. ஏய் நீ வா. வான்றேன். பாத்தியா? ஐயோ ஐயோ. அண்ணே 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 என்ன? இந்த உலக்க வைத்தியம்லாம் வேண்டானே. வெந்நீர் ஒத்தடம் கொடுத்தா போதும், அதுவே குணமாயிடும். ஹலோ, எங்க மாமா ட்ரீட்மெண்ட் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல அதானே? அதானே மாம்ஸ் உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறா. உங்க புகழ கெடுக்க பாக்குறா. இந்த உலக ட்ரீட்மெண்ட கௌதமுக்கு கொடுத்து அவனோட உடம்பு வலி போயிடுச்சுன்னு சொன்னா கௌதம் அந்த ட்ரீட்மெண்ட அப்படியே வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால போட்டு ட்ரெண்டிங் ஆகிடுவான். அப்புறம் இந்த உலக ட்ரீட்மெண்ட வச்சு நீங்க வேர்ல்ட் லெவல்ல பயங்கர ஃபேமஸ் ஆயிடலாம். நிஜமா சொல்றியா மாப்ள? நிஜமாதான் மாமா. சரி சரி சரி. ஆஃப்டர் ஆல் துர்கா செஞ்ச களியவே யூடியூப்ல போட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டான். உங்க ட்ரீட்மெண்ட் ட்ரெண்ட் பண்ண மாட்டானா? வேற லெவல்ல பண்ணிடுவோம் மாமா, நீங்க வேணா பாருங்க. அப்புறம் நீங்க தான் சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்க போறீங்க. கௌதமுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன், சோஷியல் மீடியால ட்ரெண்டிங் ஆவறேன். சூப்பர் மாமா. காக்கறோம் மாப்ள. மாப்ள வா. வாங்க வாங்க போலாம். வரோம். ஐயோ இவங்க வேற உசுப்பேத்தி விடுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? ஐயோ அம்மா. சாரி மாமா. ஐயோ திரும்ப கூட முடியலையே. எங்க அந்த வலி? வரேன். ஐயோ வலி தாங்க முடியலையா? என்னடா இது கடலாமா மாதிரி கவுந்து படுத்திருக்கான்? தேங்க் காட். துர்கா நீ வந்துட்டியா? கேன் யூ ஸ்டார்ட் தி ட்ரீட்மெண்ட், மேக் இட் ஃபாஸ்டா. என்னால வலி தாங்க முடியலையே. அண்ணே எதுக்கும் ஒரு முறை நல்லா யோசனை பண்ணுங்கண்ணே. மாம்ஸ் இவன் நீங்க நல்ல பேர் வாங்கிட கூடாதுன்னு பொறாமப்படுறான். இவ்வளவு வெந்நீர் எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. அதுதான் சரி. டேய் நீ போய் வெந்நீர் எடுத்து வா. வா மா. குத்துனா மாமா 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 கோபப்படாதீங்க, சொல்லாதீங்க, கொஞ்சம் பொறுமையா. துர்கா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ், எனக்கு வலிக்குது. டேய் நீ காலை போடு. டேய் நீ இங்க பாக்க, நான் சுத்தி வரேன். ஓகே சீக்கிரம் வா துர்கா. வரேன் வரேன். புடி புடி புடிடா. அப்பா வலிக்குதுடா சாமி. அமக்கு அப்பா மாப்ள போடாத. அமக்கு அப்படிடா. ஐயோ அப்பா வலி. யாராவது மேல நிக்கல விட்டு. டேய் மூஞ்சில குத்து. சாரி மாமா. டேய் புடுறா.
நல்லா நல்லா புடிச்சு அமுக்கு. வா, வா, வா. என் துர்காவை காதலிக்கிறேன்னு என்கிட்டயேவா சொல்ற? அதுக்கு தான் உனக்கு இந்த டெரர் ட்ரீட்மெண்ட்டடா. அப்படிதான் கழுத்துக்கிட்ட வச்சு நல்லா வெளில போகும் வலி. வச்சா, வலி வச்சா. வச்சா, வலி வச்சா. கீழே வாங்க மாமா. டேய் நீங்கடா ஐயோ இப்பதான் விடுடா என்ன உருட்டு உருட்டு மேல மேல. ஐயோ விடுடா இதுக்கே வலி தாங்காம இப்படி கத்துற. இன்னும் துர்கா கொடுக்க போற ட்ரீட்மெண்ட் நீ எப்படி தாங்குவ? துர்காவா அது என்ன ட்ரீட்மெண்ட்? உன் நடு முதுகுல ஏறி நின்னு உலக்கையால வலிக்கிற இடத்துல 9 குத்து குத்துவா. எலும்பு உடையிற அளவு குத்துவா. அதுக்கப்புறம் உனக்கு சுடுதண்ணில ஒத்தரை கொடுப்பா. என்னது 9 குத்தா? ஏய் விடுடா. ஆமா ஆடா தாவிடா. ஏய் ஐயோ அவா ஏய் உடாதீங்க அமுக்குங்க. ஏய் ரெண்டு சுத்து சுத்தமே இருக்கு. புடி புடி புடி. ஐயோ அவா ஐயோ பெருகுதே. ஐயோ எனக்கு இந்த உலக ட்ரீட்மெண்ட் வேணாம், ஒண்ணு வேணாம். வாங்க. ஐயோ ஐயோ ஒழுங்கா புடுறான்னா பிடிக்காம. அண்ணே என்ன கௌதம் சார் இப்படி ஓடுறாரு? இந்த உலக்கையை கேட்டாமா தர மாட்டேன்னு சொன்ன கோச்சிட்டு ஓடுறான். அவர் கேட்டா கொடுக்க வேண்டியது தானே. பாவம் கௌதம் சார் அமெரிக்கால இந்த உலக்கையெல்லாம் பார்த்திருக்க மாட்டாரு. கொடுங்க நான் போய் கொடுக்குறேன். கௌதம் சார், கௌதம் சார். யாருமே இல்லையா அந்த வீட்ல? anyone there? Can you please help? கௌதம். ஐயோ எரியுது. பெட்ஷீட்டை போத்திட்டு உடம்பு வலியோட எங்க போற நீ இப்போ? உலக ட்ரீட்மெண்ட்ற பேர்ல என்ன கொல்ல பாக்குறாங்க. யாரு? கௌதம் சார் இந்தாங்க. ஐயோ இது உங்களுக்கு ஐயோ தான். எனக்கு இந்த உலக ட்ரீட்மெண்ட் வேணாம். ஐயோ நான் போறேன். கௌதம் சார். தாங்க முடியல. அட போங்கடா நீங்களும் உலக ட்ரீட்மெண்ட். கௌதம் சார். கௌதம் சார். என்னது இது? கௌதம் சார் தான் உலக்க கேட்டாரு. சவுக்கடியால ஏற்பட்ட வீக்கத்துக்கு யாராவது உலக்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா? சுந்தர் அண்ணன் தான் உலக்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. நான் உலக்க கொடுக்க தான் வந்தேன். அண்ணி இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. ஹாஸ்டல் போயிட்டு வந்ததுல இருந்து துர்கா மேடம் பொய்ய மட்டும் தான் பேசுறாங்க. ஏய் என்ன அவளை முறைக்கிற? வர வர வேலைக்காரி மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிற. என்ன கௌதம பயமுறுத்தி வெளிய அனுப்ப பாக்குறியா? நான் கும்பிடுற ஆத்தா மேல சத்தியமா நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. நீ பண்ற சத்தியத்தெல்லாம் இந்த ஊரு நம்பலாம், ஆனா நான் உன்னை நம்ப மாட்டேன். ரிஷிக்காகவே காத்துட்டு இருந்த காவேரியோட கனவை கலைச்ச. மது இருக்கிற வரைக்கும் மதுமா மதுமான அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்த. இப்போ ரிஷி பின்னாடி சுத்தி ரிஷியவே கரெக்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு எஜமானி ஆகணும்னு பிளான் பண்றியா? நீங்க தப்பா யோசனை பண்றீங்க. சரி நான் தான் உன்னை தப்பா யோசிக்கிறேன். எங்க நீ கொஞ்சம் உண்மையை சொல்லு. அன்னைக்கு நைட்டு ரிஷிக்கு பச்சளை கட்டு போட நீ தானே யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வந்த. ஆனா நீ வந்துட்டு போனதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறதுனால நீ வரலன்னு அர்த்தம் இல்ல, புரியுதா? வீட்ல இருக்கிற அத்தனை பேரையும் நீ ஏமாத்தினப்பவே நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நடிப்பை எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. என்கிட்ட நடிக்காத. இப்ப கௌதம்க்கு உலக்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஓடி வந்துட்டு என்கிட்ட மாட்டிக்கிட்டதும் என் புருஷன் மேல பழிய போட்டு தப்பிக்க பாக்குறியா? துர்கா போய் சொல்லல. எனக்கு உலக ட்ரீட்மெண்ட் கொடுத்தது சுந்தரும் ரிஷியும் தான், நாட் துர்கா. கௌதம், இவளை பத்தி உனக்கு தெரியாது. விதவிதமா நடிப்பா. இதெல்லாம் நம்பி நீ ஏமாந்துறாத.
ம். இன்னொரு முறை கௌதம்க்கு உன்னால ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, அப்புறம் நான் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ட நீ தாங்க மாட்ட. என்ன புரிஞ்சுதா? அது இல்ல. கௌதம், இவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஆளையே முழுங்கிடுவா. ஏய், இந்த வேலைக்காரிய வீட்டை விட்டு வெளியில அனுப்ப உன்னை கூட்டிட்டு வந்தா அவ உன்னை அனுப்பிடுவா போல இருக்கே. வெக்கமா இல்லையா உனக்கு? கொல்ல வெறியில இருக்கேன். சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ காத்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. நாளைக்கு ரித்தியோட பர்த்டே, அதுல ஏதாவது பண்ணியே ஆகணும். ரொம்ப நல்லதா போச்சு. அதுதான் கரெக்டான சிச்சுவேஷன். முதல்ல என் வாட்சை தட்டி விட்டு உடைச்சான். இப்ப என் உடம்பையே டேமேஜ் பண்ணிட்டான். அதுக்கு அவனை நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். நாளைக்கு நடக்க போற ரித்யூ பர்த்டேல அவன் மனச சுக்குநூறா உடைக்கிறான். ஏய், என்ன பண்ண போற? ரிஷியை அடிக்க போறியா? அல்ல, பழைய ஸ்டைல். என்ன பண்ணலாம்? துர்காக்கு முத்தம் கொடுத்துடலாமா? என்ன ஷாக் ஆயிட்டீங்க? செய்வேன். நான் அதை கண்டிப்பா செய்வேன். நாளைக்கு நடக்க போற ரித்வி பர்த்டே பார்ட்டில எல்லாரும் முன்னாடியும் அந்த துர்காக்கு முத்தம் கொடுப்பேன். அதுதான் அந்த ரிஷிக்கு நான் கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த வலியோட தழும்பு என்னைக்குமே மாறாது. இத மட்டும் நீ செஞ்ச, துர்கா இந்த வீட்டை விட்டு வெளியில போறாளோ இல்லையோ, ரிஷி மனசை விட்டு கண்டிப்பா வெளியில போயிடுவா. ரிஷி, நாளைக்கு நான் கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்ல உன் கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வரும்டா. துர்கா, நாளையோட உன் கதை ஓவர். அடே அப்பா, பாஸ் சூப்பர் பாஸ். இல்ல? இப்படிலாம் ரசிச்சிருக்காங்க பாஸ். நல்லா பண்ணிருக்காங்க பாஸ். முதல்ல அம்மா கிட்ட போய் Dress கட்டணும். சீக்கிரமா வாங்க. முதல்ல அம்மா கிட்ட காட்டு செல்லம். அம்மாவும் காவேரி ஆண்டியும் பிஸியா இருக்காங்க. நீங்க வாங்க. இரு செல்லம், எனக்கு வேலை இருக்கு. அப்புறமா ஹாப்பி பர்த்டே. Thank you. யூ வெல்கம். ரிஷி மாமா, என் Dress எப்படி இருக்கு? ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா அப்படியே விங்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. பாப்பா, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். சரி ஆண்டி. ஓ ஏய் நிதின், gift கேளு. gift. ஹலோ, ஆ என் gift எங்க? கிஃப்டா? நீ எனக்கு ஃபர்ஸ்ட் கேக் கொடு, அதுக்கப்புறமா நான் உனக்கு gift தரேன். ஓகே? என்ன giftனாலும் சொல்லுங்க. அது வந்து சஸ்பென்ஸ்.
ஐயோ நான் அம்மா கிட்ட ட்ரெஸ் காமிக்க போறேன். அப்போ நான் கூட துர்கா கிட்ட போய் ட்ரெஸ் கட்ட போறேன். என்னடா பார்த்தாச்சு. ரியலி பாத்துட்டேன்ற போலாம். போங்க. ஓகே. என்னென்னமோ பண்றாருயா பாஸ். ஹாய் ஆண்டி. ஹலோ மது, எப்படி இருக்க? ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ப்ராஜெக்ட்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு ஆண்டி. இங்க இருக்கீங்களா? அம்மா என் Dress எப்படி இருக்கு? ஏஞ்சல் மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் மது, மது ஆண்டி கிட்ட பேசு. ஹலோ மது ஆண்டி. ஹாய் ரித்யூ, many more happy returns of the day. Thank you ஆண்டி. ரித்யூ, ரிஷி உனக்காக என்ன gift கொடுத்தான்? கேக் கொடுத்தாதான் gift தரேன்னு சொன்னாங்க. என்னோட gift உன்னை தேடி வரப்போகுது. நீங்க தான் லண்டன்ல இருக்கீங்களே, எப்படி gift வரும்? மேடம், மது மேடம் இதை கொடுக்க சொன்னாங்களா? ஜாலி. ஆண்டி உங்க gift வந்துருச்சு. சரி மது, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே ஆண்டி, பாய். ஆமா ஆமா, அழகண்டா அழகண்டா சுந்தரமாண்டி நீ. என்ன கண்ட நானும் உனக்குள்ள. சரக்கு வாசனை மாதிரி சந்தோஷம் தர்றது இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. என்ன தலை சுத்துது, என்ன இப்படியே போதை ஏறிடுச்சா? அத்தை, என்ன அத்தை ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் சரக்கு அடிக்கவே இல்லை. இந்த பாட்டில்ல சரக்கு மோந்துதான் பார்த்தேன் அத்தை, நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை, என்ன மன்னிச்சிருக்க அத்தை. ருத்ரையா, என்ன இப்படி முறைக்கிறீங்க? நான் சரக்கெல்லாம் அடிக்க மாட்டேன்னு நீங்களா அத்தைகிட்ட சொல்லுங்க ருத்ரையா. சத்தியமா நான் சரக்கு அடிக்கல, மோந்துதான் பார்த்தேன். ஐயோ அம்மா. குட்டி பிசாசு, ஏய் நீ எப்ப இங்க வந்த? ருத்ரையா எங்க? என்ன தெளிஞ்சிருச்சு தெளிஞ்சிருச்சு. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா இன்னைக்கு ஏதாவது பண்ண, அதோட தொலைஞ்ச. நீ என்ன வேலைன்னு மட்டும் சொல்லு, எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்றேன்னு பாரு அபிமா. அண்ணி, என்ன பிளான் அண்ணி? கௌதம் ஃபங்க்ஷன்ல எல்லார் முன்னாடியும் துர்காவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிருக்கான். அது மட்டும் நடந்துச்சுன்னா ரிஷி கௌதம் கூட சண்டை போடுவான். அப்ப அவன் துர்காவை காதலிக்கிறது என் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். அப்படி போடு அருவால.
அப்படி கௌதமோட பிளான் சொதப்பிடுச்சுன்னா நீ என்ன பண்றனா இதுக்குள்ள மயக்க மருந்து மாத்திரை இருக்கு. இத கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து கௌதம்க்கும் துர்காவுக்கும் கொடுத்துரு. இத கொடுத்து அவங்கள மயக்கமடைய வைக்கிறேன். அப்புறம் நாம அவங்க 2 பேரையும் ஒரே ரூம்ல படுக்க வச்சிடலாம். அவங்க 2 பேரும் ஒன்னா படுத்திருக்கிறத பார்த்து ரிஷி மனசுல இருந்து மட்டும் இல்ல, துர்காவை இந்த வீட்டை விட்டே விரட்டிடலாம். சூப்பர் ஐடியா அண்ணி, சூப்பர் ஐடியா அண்ணி. இந்த ஐடியாவை கௌதம் முடிக்கலனாலும் நான் அவளை காலி பண்ணிடுவேன்.